இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்கிறது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போறனால கடுப்பான இந்த பொண்ணு அவன் கூட சண்டை போட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கா. இவ ஃப்ரெண்டும் இவளுக்கு அன்பு ஆதரவுன்னு எல்லாமே கொடுத்து இவளை அடைக்காத்து வச்சிருக்கா. இப்படி போயிட்டு இருக்கும் போது இவளோட ஹஸ்பண்ட் மறுபடியும் இவளுக்கு மெசேஜ் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும், நான் உன்னை பார்க்கணும்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த பொண்ணுக்கு அது சுத்தமாவே பிடிக்கல. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இவன் ஹஸ்பண்ட் சொன்னதெல்லாம் சொல்ல அவ ஃப்ரெண்டும் அவனை ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ண, அவன் ரொம்ப மோசமானவன் சொல்றா. ஃப்ரெண்டு கிட்ட சரி ஓகே அவனை நான் பிளாக் பண்ணிடுறேன்னு சொன்னாலும் இந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டை பிளாக் பண்றதுக்கு மனசே வரல. அதனால இந்த பொண்ணு பிளாக் பண்ணாம விட அவ ஹஸ்பண்ட் தொடர்ந்து நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும், உன்னை நேர்ல பார்த்து பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்த இந்த பொண்ணுக்கு அவ ஃப்ரெண்டு மெசேஜ் பண்றா, உனக்காக ஸ்பெஷலான சாப்பாடு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், சாப்பிட்டு தூங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். இந்த பொண்ணும் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கா. திடீர்னு தொண்டையெல்லாம் கம்முது, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தா, மூக்குல ரத்தம் செத்து போயிட்டா. அப்பதான் அவன் ஹஸ்பண்ட் மெசேஜ் பண்றா, உண்மையிலேயே நான் அஃபேர்ல இருந்தது உன் ஃப்ரெண்டு கூட தான், ஆனா நானே ஒன்னும் அவகிட்ட போல, அவ தான் என்ன ஏதோ செடியூஸ் பண்ணி என்னை மயக்கிட்டா அப்படின்னு அனுப்ப. கரெக்டா அந்த மெசேஜ் வந்து பார்த்த அவளோட ஃப்ரெண்டு இவன் உண்மையெல்லாம் சொல்றான், முதல்ல இவனை போட்டு தள்ளணும்னு கத்தியோட போறா அவனை கொல்ல.